இணைய உலகை புரட்டி போட்ட ஃபேஸ்புக்கை கண்டறிந்தவர். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை கட்டுப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை குவித்து இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர் தான் மார்க் ஜுகர்பர்க். இப்படியெல்லாம் தான் நாம் அவரை பற்றி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே உலகம் கொண்டாடும் அளவுக்கு அவர் மிகப்பெரிய அறிவுசாலியா இல்லை ஒரு ஐடியாவை திருடின அறிவு திருடரா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மார்க் ஜுகர்பர்க் ஃபேஸ்புக் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை தன்னுடைய தில்லாலங்கடி தடங்கள் மூலமாக எப்படி கட்டமைச்சாரு, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஐடியா திருடப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படிங்கிறது தான் இந்த காணொளி முழுக்கவே பார்க்க போகிறோம். இந்த காணொலியை பார்த்து நீங்கள் முடிக்கும்போது ஜுகர்பர்க் உண்மையிலேயே நல்லவர் தானா அப்படிங்கிற சந்தேகம் உங்க மனசுக்குள்ள எழும். அதனால காணொலியை விரிவா பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம வீடியோக்குள்ள போவோம். இது மார்க் ஜுகர்பர்கின் கருப்பு பக்கங்கள். 2003ஆம் ஆண்டு உலகிலேயே மிக உயரிய பல்கலைக்கழகமான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் மார்க் ஜுகர்பர்க் படிச்சுட்டு இருந்தாரு. அவர் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த அந்த ஒரு நாட்களில் அவருக்கு பெரிதா பெண் தோழிகள் கிடையாது. அதனால பெண்களை அவர் இலக்காரமாக தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியாக அவர் 2003 என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் மாஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணுறாரு. அந்த வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பசங்களாம் குட்டிச்சவரில் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, பொண்ணுங்களுக்கு மார்க் போடுறது, அதுதான் அந்த வெப்சைட்டு. அந்த ஃபேஸ் மேட்ச் வெப்சைட்டில் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய புகைப்படமும் இருக்கும். தேவையானவங்க அந்த வெப்சைட்குள்ளே போய் அதில் யார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போட்டு விளையாடிக்கலாம். ஆர்ட் ஆர் நாட்னு பட்டன் இருக்கும். ஆர்ட் அப்படிங்கிறத இந்த பக்கம் தள்ளி விடலாம், நாட் அப்படிங்கிறத இந்த பக்கம் தள்ளி விடலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டை மார்க் ஜுகர்பர்க் ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. அந்த வெப்சைட் ஓவர் நைட்டில் ஹிட் ஆகுது. 600 பேருக்கு மேலே அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதை பார்த்து காண்டான அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிர்வாகத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியானது மார்க் ஜுகர்பர்க்கை கூப்பிட்டு விசாரித்து அவருக்கு ஃபைனும் போட்டு வார்னிங்கும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்படியாக பொண்ணுங்களை தப்பாக சித்தரித்து வெப்சைட்டை உருவாக்கினவர் தான் மார்க் ஜுகர்பர்க். என்னதான் யூனிவர்சிட்டி கண்டனம் தெரிவிச்சிருந்தாலுமே யூனிவர்சிட்டி முழுக்கவே அவர் ஃபேமஸ் ஆகி இருந்தார். இந்த ஒரு வெப்சைட்டால் நிறைய சீனியர்ஸ்க்கு இவரை பிடிச்சி போச்சு. நிறைய பேர் இவரை மீட் பண்ணி பேசிட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி பேச வந்தவங்க தான் கேமரூன் விங்கிள்வோஸ், டெய்லர் விங்கிள்வோஸ் அப்படிங்கிற ஒரு ட்வின்ஸ். இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே அடிப்படையிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்ப பின்புலத்திலிருந்து வந்தவங்க. இவங்க 2 பேருமே படகோட்டி வீரர்கள், நேஷனல் சாம்பியன்ஸாகவும் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அவங்க ஜுகர்பர்கின் இந்த ஃபேஸ் மாஸ் வெப்சைட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இவனை நம்மளுடைய ப்ராஜெக்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நண்பர்களாக ஒன்றிணையக்கூடிய ஒரு வெப்சைட்டை உருவாக்கக்கூடியது தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட். அந்த ஒரு ப்ராஜெக்டில் விங்கிள்வோஸ் சகோதரர்களும் அவர்கள் கூட சேர்ந்து திவ்ய நரேந்திரா அப்படிங்கிற இந்திய வம்சாவளியும் ஈடுபட்டிருந்திருந்தாரு. நரேந்திரா தான் முழுக்க கோடிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. நரேந்திராவுக்கு கம்பெனினா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக விங்கிள்வோஸ் சகோதரர்கள் தேடிட்டு இருந்தாங்க. அப்படி 2-3 பேர் இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு சில கல்லூரிகளில் வாய்ப்பு கிடைக்கும், அவங்க விலகி போயிட்டாங்க. கடைசியாக மார்க் ஜுகர்பர்க் சரியா இருப்பார்னு சொல்லிட்டு விங்கிள்வோஸ் சகோதரர்கள் மார்க் ஜுகர்பர்க் அணுகி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டில் நீ ஒர்க் பண்ணணும், எங்கள் கூட வந்து பேசுறியான்னு கேட்கும். மார்க் ஜுகர்பர்க்கும் விங்கிள்வோஸ் சகோதரர்கள் கிட்ட போய் பேசியிருக்காங்க. அப்போ விங்கிள்வோஸ் சகோதரர்கள் நான் காசு தரேன், நீ நரேந்திரா கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன், ப்ராஜெக்ட்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஜுகர்பர்க் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, வெப்சைட்டுக்கு உண்டான ஐடியா சொல்லுவாங்க இல்லையா, அப்படி விங்கிள்வோஸ் சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஒருத்தங்க தங்களுக்கான பயோவை உருவாக்கிக்கலாம், அதில் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கலாம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை போட்டுக்கலாம், மற்றவங்க கூட அவங்க நண்பர்கள் ஆகிக்கலாம், அவங்கள பற்றின குறிப்புகள் எல்லாத்தையுமே அந்த இணையதளத்தில் அவங்க குறிப்பிட்டுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டை பற்றின முழு ஐடியாவும் சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லும் போதே அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும், அது ஃபேஸ்புக்குடைய ஐடியா தான். இதுக்கு அவங்க ஃபேஸ்புக்னு பேர் வைக்கல, ஹார்வர்ட் கனெக்ஷன் பேர் வச்சிருக்காங்க. முதற்கட்டமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்குள்ள மட்டும் லான்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் கனெக்ட் யூ அப்படிங்கிற பெயரில் உலகம் முழுக்க இந்த ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை விங்கிள்வோஸ் சகோதரர்கள் வச்சிருந்தாங்க. அந்த ஐடியா முழுக்கவுமே மார்க் ஜுகர்பர்க் கிட்ட சொல்லிட்டாங்க. மார்க் ஜுகர்பர்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி ப்ராஜெக்டுக்காக வருவான் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் மார்க் ஜுகர்பர்க் வரவே இல்லை. என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இமெயிலாம் அனுப்பி பார்த்துருக்காங்க, ஃபோன்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அவரை பற்றின தகவல்கள் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது 2004ஆம் ஆண்டு இவர் கொடுத்த ஐடியாவை வச்சு இவர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற வலைத்தளத்தை உருவாக்கி இருந்தாரு.
2004 ஜுகர்பர்க் ஃபேஸ்புக்கை லான்ச் பண்ணவும் ஷாக் ஆகிட்டு போயிட்டாங்க விங்கிள்வோர்த் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ்புக் ஆனது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதையும் தாண்டி உலகம் முழுக்க மிகப்பெரிய சாதனைகளை ஃபேஸ்புக் ஆனது படைக்குது. நிறைய பேர் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ண தொடங்குறாங்க. 2007 காலகட்டத்தில் பீக்குக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஃபேஸ்புக். இதையெல்லாம் பார்த்து காண்டான விங்கிள்வோர்த் சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாம கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. 2004 யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்துட்டு ஃபேஸ்புக்கை லான்ச் பண்ணப்போ விங்கிள்வோர்த் சகோதரர்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களுடைய ஐடியாவை திருடிட்டாங்க, யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி இன்னொரு ஸ்டூடெண்டுடைய ஐடியாவை திருடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் ஆனது பெரிதளவு போகவே இல்லை. அதோட இவங்களும் படகோட்டும் வீரர்களாக இருந்ததால இவங்களுக்கு அதிகமாக வெளிநாடுகளில் போய் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தால் எப்படி கேஸை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. அதன் பிறகு 2007 காலகட்டத்தில் இல்லை நம்ம கேஸை கோர்ட் வரைக்கும் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துருவாங்க. அதனால் கோர்ட்டில் அந்த கேஸானது போயிருக்கும். மார்க் ஜுகர்பர்க் அவங்களுடைய அறிவை திருடி தான் இந்த ஃபேஸ்புக்கை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸானது நடந்திருக்கும். இப்போ இந்த கேஸில் மார்க் ஜுகர்பர்க் உண்மையிலேயே ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சிருந்தாருன்னு சொன்னால் அந்த கேஸை நடக்க விட்டுருக்கணும் இல்லையா? நான் தாங்க கண்டுபிடிச்சேன், அவங்களுக்கு எதுவுமே தர முடியாது, பங்கும் தர முடியாது, கம்பெனியில் ஓனர்ஷிப்பும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை தொடர்ச்சியாக நடத்தியிருக்கணும் இல்லையா? ஆனால் மார்க் ஜுகர்பர்க் என்ன முடிவு பண்ணார்னா 2008ஆம் ஆண்டு கோர்ட்டுக்கு வெளியே செட்டில்மெண்ட் பேசி முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி விங்கிள்வோர்த் சகோதரர்களுக்கு 1367 கோடி ரூபாயை கொடுத்துருக்காரு. அதாவது $65 மில்லியன் பணத்தை செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அவர் தான் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னால் எதுக்காக கேஸ் போட்ட விங்கிள்வோர்த் சகோதரர்களுக்கு அவர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது இல்லையா? அப்போ அவர் கண்டிப்பாக அவர்களுடைய ஐடியாவை திருடி தான் ஃபேஸ்புக்கை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டில்மெண்ட் மூலமாகவே நமக்கு தெரிய வருது. அப்போவே 1300 கோடினா இப்போ யோசிச்சு பாருங்க அதனுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. விங்கிள்வோர்த் சகோதரர்கள் பற்றி சொல்லணும்னா இவங்க ஒலிம்பிக் வரைக்கும் போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ல படகோட்டும் போட்டியில் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கலந்துருக்காங்க. நிறைய சாம்பியன்ஷிப் பட்டங்களையும் இவங்க வென்றிருக்காங்க. அதன் பிறகு கனெக்டிவோ வெப்சைட்டை தொடர்ச்சியாக உருவாக்கி உலகம் முழுக்க கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பெரிதளவு ஹிட்டாகவே இல்லை. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி பின்னாடி போயிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பெரிதாக தகவல்கள் கிடைக்கவே இல்லை. இது மட்டும்தான் இவர் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு துரோகத்தையும் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கை கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஜுகர்பர்க் மட்டும் வரமாட்டார். அவர் கூட சேர்ந்து 3 பேர் வருவாங்க. ஒன்று டஸ்டின், கிறிஸ் ஹியூக்ஸ் அண்ட் எட்வர்டோ சாவரின். இதில் எட்வர்டோ சாவரின் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இந்த ஐடியாவை அவர் பல பேர்கிட்ட சொன்னப்போ நிறைய பேர் ஃபன் பண்ணவே இல்லை. ஆனால் சாவரின் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததால் சாவரின் கிட்ட போய் சொல்லி நான் வெப்சைட்டை உருவாக்குறேன், நீ முழுக்க முழுக்க ஃபன் பண்ணு, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை நீ பார்த்துக்கோ, கோடிங் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டோ சாவரின் கிட்ட மார்க் ஜுகர்பர்க் சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் இடையே 70-30 பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. அதாவது ஜுகர்பர்க்கு 70% கிடைக்கும் அண்ட் 30% வந்து எட்வர்டோ சாவரினுக்கு கிடைக்கும். இப்படி தான் பிஸ்னஸை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. அதன்படி ஃபண்டும் பண்ணியிருக்காரு எட்வர்டோ சாவரின். அவர் ஃபண்ட் பண்ணதால தான் மிகப்பெரிய அளவில் ஃபேஸ்புக்கை உலகம் முழுக்க கொண்டு போக முடிஞ்சு மார்க் ஜுகர்பர்கால. அப்படியாக ஃபேஸ்புக் உலகம் முழுக்க வளர்ந்த பிறகு எட்வர்டோ சாவரின் என்ன நினைச்சார்னா நாம மானிட்டைஸ் பண்ணுவோம், நிறைய காசு இதை வச்சு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் ஜுகர்பர்க் வேற மாதிரியான பிளான்லாம் போட்டிருந்தாரு. நம்ம பிளானுக்கு இவன் தடையா இருக்கான், இப்போ மானிட்டைஸ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு அப்புறம் மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய காலம் இருக்குன்னு சொல்லி எட்வர்டோ சாவரின் கிட்ட தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. அது எட்வர்டோ சாவரினுக்கு பிடிக்கவே இல்லை. வாக்குவாதம் அதிகமாக பண்ணிட்டே இருந்தாரு. வாக்குவாதம் பண்ண என்ன பண்ணணும், பேசி தீர்க்கணும் இல்லையா? ஆனால் ஜுகர்பர்க்கு அது பிடிக்கவே இல்லை. ஒரு வழியா 2007-8 காலகட்டத்தில் மிகப்பெரிய கம்பெனியவே ஃபேஸ்புக் நிறுவனமானது உருவாக்கி இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் கம்பெனி தான் உருவாக்கிட்டோமே, இனிமேல் நமக்கு ஃபண்டு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மார்க் ஜுகர்பர்க் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா எட்வர்டோ சாவரின் இனிமேல் நமக்கு தேவையில்லை, கொசு மாதிரி தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், இவனை எப்படியாவது வெளியே துரத்தி அடிக்கணும், இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணி எட்வர்டோ சாவரினுக்கு எதிராக முதலீட்டாளர்கள் எல்லாரையுமே திருப்பி விடுறான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எட்வர்டோ சாவரினுக்கு எதிராக திருப்பி விட்டு அவரை கம்பெனியை விட்டு துரத்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே மார்க் ஜுகர்பர்க் பண்ணாரு. ஆக்சுவலி அந்த முதலீட்டாளர்களை கம்பெனிக்குள்ள கொண்டு வந்ததே எட்வர்டோ சாவரின் தான். இருந்தாலுமே காசு கொடுத்து அப்படி இப்படி பேசி அந்த முதலீட்டாளர்கள் எல்லாத்தையுமே எட்வர்டோ சாவரின் பக்கம் திருப்பி எட்வர்டோ சாவரினை 2007ஆம் ஆண்டு கம்பெனியிலிருந்து துரத்தி விட்டுட்டாரு மார்க் ஜுகர்பர்க்.
அதனால எட்வர்ட் சேவரினும் போய் கேஸ் போட்டிருந்தாரு. நான் தான் ஃபேஸ்புக்குடைய கோஃபவுண்டர், என்னுடைய பெயரானது ஃபேஸ்புக் வரலாறுல இடம் பிடிக்கணும், எனக்கு 30% தரேன்னு சொன்னாங்க, கடைசியில் 10% தான் தர முடியும்னு சொல்லிட்டு என்ன விரட்டி விட்டுட்டாங்க, எனக்கான காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போய் போட்டிருக்காரு. எப்பவும் போல ஜூகர்பர்க் கோர்ட்டுக்கு போனா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஆயிரும், அதனால நம்ம செட்டில்மெண்ட்டோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் சேவரின் கிட்ட பேசி செட்டில்மெண்ட் பண்ணி இருந்திருப்பாரு. எவ்வளவு தொகை கொடுத்தாரு, அந்த காசு எவ்வளவு அளவுக்கு போச்சு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கவே இல்லை. இப்படியாக ஃபேஸ்புக்கை கண்டறிய மிக முக்கிய காரணமா இருந்த எட்வர்ட் சேவரனையும் ஃபேஸ்புக்கை விட்டு துரத்தி அடிச்சிருப்பாரு. அவரை துரத்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தாரு. சேவரினை துரத்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொருத்தரை வளைச்சு போடணும், ஒரு பெரிய ஆளை வளைச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னா சேவரின் கிட்ட காசு வாங்குற மாதிரி அவர்கிட்டயும் காசு வாங்க முடியும், முதலீட்டாளர்களை அதிகமா கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஜூகர்பர்க் யோசிச்சாரு. அதுக்காக அவர் கையில கிடைச்ச ஆள் தான் ஷான் பார்க்கர். ஷான் பார்க்கர் நாப்ஸ்டர் அப்படிங்கிற வலைதளத்தை உருவாக்கி இருந்திருப்பாரு. நாப்ஸ்டர் அப்படிங்கிறது MP3 சாங்குகளை பரிமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வெப்சைட்னு சொல்லலாம். அதாவது இந்த கால ஷேரிட் மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம் தான் நாப்ஸ்டர். இந்த நாப்ஸ்டரை தான் ஷான் பார்க்கர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது மூலமா மிகப்பெரிய ஹிட்டும் ஆகி இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் முதலீட்டாளராகவும் இருந்தாரு. இதனால மார்க் ஜூகர்பர்க் ஷான் பார்க்கரை ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஷான் பார்க்கர் ஃபேஸ்புக்குள்ள வந்தாரு. ஃபேஸ்புக்குள்ள வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா சேவரின் இடத்தை பிடிக்க தொடங்கினாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் சேவரின் கிட்ட இருந்த 30% பங்கை 10% ஷான் பார்க்கர் குறைக்க வச்சாரு. சேவரினை ஒதுக்கி கட்டின பிறகு அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் முதலீட்டாளர்கள் கூட பேச்சுவார்த்தைகளை நடத்த துவங்கினாரு, ஃபேஸ்புக்குடைய இன்னொரு முகமாகவும். ஆனா இது மார்க் ஜூகர்பர்க்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரே முகம் கொண்டதாக தான் இருக்கணும், அதுவும் மார்க்குடைய முகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் தான் மார்க் ஜூகர்பர்க். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஷான் பார்க்கரையும் ஓரங்கட்டணும், இப்பதான் ஃபேஸ்புக் நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு. அப்படியாக 2010 காலகட்டத்தில் ஃபேஸ்புக் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருந்துச்சு. இனிமே ஷான் பார்க்கர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஜூகர்பர்க் முடிவு பண்ணி இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே பார்க்கருமே மார்க்கு கிட்ட ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஈடுபட அதை மனசில் வச்சுட்டு மார்க் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு நாள் ஷான் பார்க்கர் ஒரு பார்ட்டியில் இருந்தார். அந்த பார்ட்டியில் அவருக்கே தெரியாமல் இது சோர்சஸ் மூலமாக கிடச்சிது, இல்லைன்னா ஷான் பார்க்கர் கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வழியில் அந்த பார்ட்டிக்குள்ள போதை மருந்துகள் இருந்திருக்கு. அது ஷான் பார்க்கர் தெரிஞ்சு வச்சாரா இல்லை மார்க் வச்சாரா அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு சரியாக கிடைக்கல. அப்படி இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு மார்க் என்ன பண்ணியிருப்பாருன்னா போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. போலீஸும் ரைடு நடத்தி ஷான் பார்க்கரை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. அது மிகப்பெரிய நியூஸாக மாறி இருக்கும். அந்த நியூஸாக மாறினதால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷான் பார்க்கர் இனிமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குழுக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஷான் பார்க்கரையுமே ஃபேஸ்புக்கில் இருந்து தூக்கி எறிஞ்சிருப்பாரு மார்க் ஜூகர்பர்க். இப்படியாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்ச பிறகு 2010 காலகட்டத்தில் நான் மட்டும்தானே இந்த ஃபேஸ்புக்கின் அதிபதி, இந்த ஃபேஸ்புக்கின் ஒரே முகம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உக்காந்து ஃபேஸ்புக்கின் ஆளுமையா மாறி இருந்திருப்பாரு மார்க். இந்த விஷயமெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, 2009ஆம் ஆண்டு பென் மெஸ்ரிக் அப்படிங்கிறவர் ஆக்சிடென்டல் பில்லியனர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகமானது ஃபேஸ்புக் எப்படி உருவாச்சு, ஃபேஸ்புக்கில் நடந்த துரோகங்கள் பற்றி விளக்கி இருந்திருப்பாரு. இந்த புத்தகத்தில் இருக்க குறிப்புகள் எல்லாமே இவருக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் சேவரின் சொல்லியிருந்தோம் இல்லையா, எட்வர்ட் சேவருமே இந்த கதையை எழுதுறதுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாரு. அப்படியாக ஃபேஸ்புக் உருவான கதையை அவர் ஒரு நாவலாக எழுதி இருந்திருப்பாரு. அந்த நாவல் தான் 2009 ஆக்சிடென்டல் பில்லியனர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல வெளிவந்துச்சு. அதை தழுவி 2010ஆம் ஆண்டு டேவிட் ஃபின்ச்சர் த சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிற படத்தை உருவாக்கி இருந்தாரு. அந்த படம் அன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு, சிறந்த ஒரு படமாகவும் இப்போ வரைக்கும் கருதப்படுது. அந்த படத்திலையும் ஃபேஸ்புக்ல நிகழ்ந்த துரோகங்கள் பற்றி விரிவா விளக்கி இருந்திருப்பாங்க. அந்த படம் அந்த புக்கை வச்சுதான் இந்த ஒரு காணொலியை நான் வடிவமைச்சிருந்திருக்கேன். அப்படி பார்த்தா மார்க் 2010 வரைக்கும் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறமும் அவர் நிறையா பண்ணியிருந்திருக்காரு, நிறையா சர்ச்சைகளை சிக்கி இருந்திருக்காரு. அதை பற்றி எல்லாம் நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். உதாரணத்துக்கு சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய தகவல்களை திருடி வித்தது, அதோட நிற்காம மறைமுகமாக போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு உதவி பண்ணதுன்னு நிறைய சர்ச்சைகளில் இப்போ வரைக்கும் மார்க் சிக்கிட்டு இருக்காரு. அதை எல்லாமே நம்ம பார்ட் 2ல பார்த்துருவோம். பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.